பத்திரி செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1.25 கப் தண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவில் மாவு எடுத்தாலும் அதே அளவில் 1/4 கப் தண்ணி கூடுதலாக எடுத்துக்கோங்க. மாவோட இலக்கத்துக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே பச்சரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பச்சரிசி மாவு சுடுதண்ணில் சேர்றப்ப கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும். மாவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அதோட இறுக்கம் குறைஞ்சி ஒரு சாஃப்ட்னஸான பதத்துக்கு வரும். தண்ணி பத்தலைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இது கூட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 1 மினிட் வரைக்கும் மூடி வைக்க போகிறோம். நம்ம ஒரு ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கின தேங்காயையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம தண்ணி விடாமல் பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் பிடிச்சி எடுத்துக்கணும். நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பத்திரி செய்கிறதுக்கு மாவை சூடான ஸ்டேஜிலே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பச்சரிசி மாவுன்றதுனால இது வேகமாக இறுகிடும். அதனால் சூடாக பிசைஞ்சு எடுக்கணும். சூடு பொறுக்க முடியாது. நம்ம கொஞ்சமாக தண்ணி தொட்டு பிசைஞ்சோம்னா ஈஸியாக இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். தண்ணியோட அளவு இந்த மாவில் அதிகமாகிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கேரள மக்கள் செய்யக்கூடிய ஸ்பெஷல் ஸ்நாக்ஸில் இந்த பத்திரியும் ஒன்று. சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வரணும். இது குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தா தான் மாவு வந்து ஒட்டாத ஸ்டேஜுக்கு வரும். எனக்கு மாவு நல்ல ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தோம்னா இதுதான் சரியான ஸ்டேஜ். பார்த்திங்களா, இதுதான் சரியான ஸ்டேஜு. இது கூட தேங்காய் விழுதுகள், மிளகாத்தூள், எள்ளு சேர்த்துக்கலாம். விரும்புகிறவங்க இது கூட சீரகம், ஓமம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கலந்து இந்த மாதிரி உருண்டையாக பிரித்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கோதுமை மாவு இதில் சேர்த்து நல்லா பரத்தி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன உருண்டையை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் விரும்புகிற ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட தடிமன் பார்த்திங்கன்னா தெரியும், அடதோசை பதத்துக்கு இருக்கணும். அந்தளவுக்கு தடிமனாக இருந்தால் போதுமானது. நான் இப்போ ஒரு ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை ஒன்றொன்னா போட்டு எடுத்துக்க போகிறோம். இது 2 பக்கமே நல்லா வேகணும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம். இது பூரி மாதிரி நல்லா உப்பிட்டு வரும். இதுதான் சரியான ஸ்டேஜு. நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான பத்திரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.